கர்த்தருக்கு சோத்திரம். இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவர் தந்த வசனம் சங்கீதங்கள் புஸ்தகம் 34ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். 34ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைவுபடாது. கர்த்தருக்கு சோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவர் தந்த அந்த நல்ல வசனத்துக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். இங்கே இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி. அதனால் இந்த நாளில் நாம் கூட கர்த்தரை அதிகமாக தேட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதனால் இந்த நாளில் நாம் எப்படி காணப்படுகிறோம், கர்த்தரை தேடுகிற விஷயத்தில் நாம் எப்படி இருக்கிறோம், உண்மை உள்ளவர்களாக காணப்படுகிறோமா? பாருங்கள், ஆண்டவர் இந்த இடத்துல கூட சிங்கக்குட்டிகளுக்கு ஒப்பிட்டு பேசியிருக்கிறார். இந்த வசனத்தின் மூலமாக சிங்கக்குட்டிகள் கூட ஆகாரம் கிடைக்காமல் போகலாம், ஆனால் கர்த்தரை தேடும்போது ஒரு நாளும் நமக்கு எந்த ஒரு நன்மையும் குறைவுபட்டு போகாமல் சரியான பாதையில், செம்மையான பாதையில், ஆசீர்வாதங்கள் நிறைந்த பாதையில் தேவன் நம்ம நடத்த வல்லவராயிருக்கிறார். எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரி, அந்த நாளில் நாம் எப்படி காணப்படுகிறோம், அதையெல்லாம் கூட அந்த நாளில் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. கர்த்தரை தேட வேண்டும் என்று சொல்லும்போது அநேக அந்த நாள் என்ன பண்ணுவாங்க, நன்றாக ஜெபிப்பார்கள். ஜெபிக்கிற விஷயத்தில் எப்போதும் ஜெபத்தில் அதிகமாக தங்கள் மனம் போல ஜெபித்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் அப்படிப்பட்ட ஜெபத்தை, தேடுகிற காரியத்தை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கவில்லை. தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், நாம் ஜெபிக்கும் போது யாருக்காக ஜெபிக்க வேண்டும் முதலாவதாக என்று ஒரு 3 காரியத்தை நம்மிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். முதலாவதாக யாருக்கு ஜெபிக்க வேண்டும், 2வதாக யாருக்காக, 3வதாக என்று சொல்லி இந்த 3 காரியத்தை இந்த நாளில் கூட நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு சோத்திரம். அதனால் இந்த நாளில் முதலாவதாக நாம் யாருக்காக ஜெபிக்க வேண்டும், முதலாவதாக எந்த காரியத்துக்காக ஜெபிக்க வேண்டும்? முதலாவதாக இந்த நாளில் கூட சத்தியத்தை அறிந்து பின்வாங்கி போன ஜனங்களுக்காக நாம் ஆண்டவரை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அநேக ஜனங்கள் இந்த நாட்கள் எப்படி காணப்படுறாங்க, சத்தியத்தை அறிந்து சத்தியத்தை விட்டு கொஞ்ச காலம் சத்தியத்திற்காக நின்று பின்பு என்ன பண்ணுறாங்க, சத்தியத்தை விட்டு வழி விலகி போகிறார்கள். அநேக ஜனங்களை அப்படியாக பிசாசானவன் பஞ்சிக்கும்படியாக கிரியை செய்க, அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக தேவனை விட்டு இழுத்து தம் பக்கமாக சேர்த்துக்கொள்ள பிரயாசப்படுகிறான். அப்படியாக பிசாசு செய்கிற கிரியைகளிலிருந்து அப்படியாக வழி விலகி போகிற ஜனங்களை விடுதலை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். அவர்களுக்காக நாம் ஆண்டவரை தேட வேண்டும். கர்த்தருக்கு சோத்திரம். அதனால் அந்த நாளில் கூட நாம் அப்படியாக வழி விலகி போகிற ஜனங்களுக்காக எந்த அளவுக்கு ஆண்டவரை தேடுகிறோம், எந்த அளவுக்கு நாம் அவர்களுக்காக ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம் என்பதையெல்லாம் இந்த நாளில் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆனால் அந்த வசனத்தை பிடித்துக் கொள்வார்கள் அநேகர். கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறையக்கூடாது, கர்த்தருக்கு தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறையக்கூடாது என்று சொல்லி கர்த்தரை நாம் தேட வேண்டும். யாருக்காக தேட வேண்டும்? பின்வாங்கி போன ஜனங்களுக்காக, பின்வாங்கி போன தேவ மனிதர்களுக்காக, பின்வாங்கி போன தெய்வ ஜனங்களுக்காக, ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு பின்வாங்கி போன ஜனங்களுக்கு. அநேகர் என்ன பண்ணுவாங்க, ஆண்டவரிடத்தில் வந்து ரட்சிப்பை பெற்றிருப்பார்கள். ஆனால் கொஞ்ச காலம் ஆன உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, உபத்திரம், சோதனை, பிரச்சனை, போராட்டங்கள் வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, தவறான சிந்தை கொண்டு ஆண்டவரிடத்தில் வந்ததனால் தான் இப்படி நடந்தது என்று சொல்லி அவர்களுக்குள்ளத்தில் தவறான எண்ணங்கள், அபிப்பிராயங்கள் உருவாக என்ன பண்ணுவாங்க, அப்படியாக அவங்க என்ன பண்ணுவாங்க, விசுவாசத்தில் சோர்ந்து போவார்கள். இப்படி சோர்ந்து போகிறவங்களுக்காக என்ன செய்ய வேண்டும், ஜெபிக்க வேண்டும், ஆண்டவரை தேட வேண்டும். இந்த நாளில் கூட நாம் இப்படியாக ஆண்டவரை தேடுகிறோமா, சோர்ந்து போய் ஆண்டவர் விட்டு பின்வாங்கி போகிற ஜனங்களுக்கு என்பதை இந்த நாளில் கூட நாம் அதை ஆராய்ந்து பார்ப்போம். அப்படியாக பின்வாங்கி போகிற ஜனங்களுக்காக நாம் முதலாவதாக ஆண்டவரை தேட வேண்டும். கர்த்தருக்கு சோத்திரம். அடுத்தபடியாக நாம் ஆண்டவரை எதற்காக தேட வேண்டும், அழிந்து போகிற ஜனங்களுக்காக ஆண்டவரை நாம் தேட வேண்டும். அழிந்து போகிற ஆத்துமாக்கள், சத்தியத்தை அறியாத ஜனங்கள், பாவத்தின் குழியில் விழுந்து கிடக்கிற ஜனங்கள்,
பாவத்தின் வல்லமையினால் பிடிக்கப்பட்ட ஜனங்கள், சத்துருவினால் அகப்பட்ட ஜனங்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரை தேட வேண்டும். அப்படியாக நாம் ஆண்டவரை தேடும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அவர்களையும் விடுவிப்பார், நம்மையும் ஆசீர்வதிப்பார். அப்போ அந்த நாட்கள் கூட அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நாம் எந்த அளவுக்கு ஜெபிக்கிறோம், அழிந்து போகிற ஜனங்களுக்காக எந்த அளவுக்கு வேண்டுதல் செய்கிறோம், விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம் என்பதை இந்த நாளில் கூட நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த நாட்களில் கூட பாருங்கள், எவ்வளோ ஜனங்கள் சத்தியத்தை அறியாமல் காணப்படுகிறார்கள். அவர்களுக்காக இந்த நாள் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரை தேட வேண்டும். இந்திய தேசத்தில் எவ்வளோ ஜனங்கள் உண்டு, நம்மை சுற்றிலும் எவ்வளோ ஜனங்கள் உண்டு, நம்ம அக்கம் பக்கத்து வீட்டார் உண்டு. இப்படியா எவ்வளோ ஜனங்கள் ஆண்டவரை அறியாமல் காணப்படுகிறாங்க. பலவிதமான வல்லமையினால் கட்டப்பட்டு காணப்படுறாங்க. அவங்களுக்காக இந்த நாளில் கூட நாம் ஆண்டவரை தேடுகிறோமா? இந்த தேடுகிற காரியத்தில் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோமா? இப்படியா அனுதினம் நம்முடைய ஜெப வாழ்க்கையில், ஆண்டவரை தேடுகிற நம்முடைய ஜெப வாழ்க்கையில் நாம் எந்தளவுக்கு அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம், ஆண்டவரை தேடுகிறோம், ஆண்டவர் சமூகத்தில் காணப்படுகிறோம் என்பதை இந்த நாளில் கூட நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம் நம்முடைய ஜெப ஜீவியத்தில் காணப்படுகிறதா என்பதையெல்லாம் அந்த நாளில் கூட நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த நாளில் கூட அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில், கிறிஸ்துவ வாழ்க்கையில் நமக்கு மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. நமக்காக ஒரு காலத்தில் யாரோ ஜெபித்திருப்பார்கள். அவங்க ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் நம்மை எல்லாம் ரட்சித்திருக்கிறார், நம்ம எல்லாம் அவருடைய பிள்ளையாக மாற்றியிருக்கிறார். இந்த நாட்களில் கூட அவர் பிள்ளையாக அவர் நம்மை தெரிந்து கொண்டார். இதையெல்லாம் நாம் நினைவு கூர்ந்து நன்றி உள்ளவர்களாக நாம் கூட அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். இந்த நாளில் கூட இந்த ஜெப வாழ்க்கை நம்முடைய ஜெப ஜீவியத்தில் இல்லை என்றால் இன்று முதல் நாம் அப்படியாக அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கும்படியாக ஒரு தீர்மானத்தை நாம் எடுப்போம், ஆண்டவரை தேடுவோம். ஆண்டவர் அப்போது நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக நாம் ஆண்டவரை எதற்காக தேட வேண்டும்? நாம் பெற்றுக்கொண்ட அந்த 10 வெள்ளிகள் ஒரு சிறிய என்ன பண்ணாலாம்? நம்ம தேடி வாசிக்கிறோம், 10 வெள்ளி காசில் ஒரு காசு காணாமல் போன போது அதற்காக ரொம்ப பாரத்தோடு தேடி கண்டுபிடித்தான். அப்போ அந்த 10 வெள்ளி காசு என்று சொல்லும்போது எதை காண்பிக்கிறது? ஆண்டவர் நமக்கு தருகிற கிருபைகளையும் தாளந்துகளையும் காண்பிக்கிறது. நாம் கூட நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அநேக சமயங்களில் அந்த கிருபையும் தாளந்துகளையும் நாம் என்ன பண்ணுறோம்? இழந்து போகிறோம். அதை நாம் புதுப்பித்து கொள்ளும்படியாக என்ன செய்ய வேண்டும்? தேவனை தேட வேண்டும். அப்படியாக நமக்குள்ள தேவனுடைய ஆவிக்குரிய அந்த கிருபா வரங்கள், தாளந்துகள் நாம் என்ன பண்ண வேண்டும்? பலனடைந்தவர்களாக, நிரப்பப்பட்டவர்களாக நாம் தேவனுக்குள் காணப்பட வேண்டும். அப்படியாக கிருபையினால் நாம் நிறைந்து ஜீவிக்க ஆண்டவரை தேட வேண்டும். எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த நாளில் கூட இந்த 3 அனுபவம் நமக்குள் காணப்படுகிறதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் கூட நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த 3 அனுபவங்கள் காணப்படும் போது நிச்சயமாக தேவன் என்ன செய்வார்? நம்மை ஆசீர்வதிப்பார். முதலாவதாக சத்தியத்தை அறிந்து பின்வாங்கி போகிற ஜனங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இரண்டாவதாக அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்க வேண்டும். மூன்றாவதாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொண்ட கிருபை வரங்கள், தாளந்துகள் செயல்படாமல் ஆண்டவருக்கென்று கிரியை செய்யாமல் காணப்படும் போது அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த நாளில் கூட இந்த 3 காரியத்தில் நாம் ஜெபிக்கிற விஷயத்தில் எப்படி காணப்படுகிறோம், ஆண்டவரை தேடுகிற விஷயத்தில் எப்படி காணப்படுகிறோம், இந்த நாளில் கூட அதையெல்லாம் நாம் ஆராய்ந்து பார்ப்போம். இந்த 3 காரியங்களுக்காக நாம் ஆண்டவரை தேடுகிறோமா? ஆண்டவரிடத்தில் விண்ணப்பிக்கிறோமா? ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்கிறோமா? ஆண்டவரை துதிக்கிறோமா? எப்படி காணப்படுகிறோம்? இந்த நாளில் கூட அதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, கர்த்தரை தேடுகிறோம் என்று சொல்லும்போது இந்த 3 காரியத்தில் நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கும்போது நிச்சயமாகவே தேவனுடைய பெரிதான நன்மை நம்மை வந்து சேரும். கர்த்தரை இந்த 3 காரியத்தில் தேடும்போது நமக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அதனால் இந்த காரியத்தில் நம்மை உண்மை உள்ளவர்களாக ஜீவிக்க நம்மை முழுவதுமாக தாழ்த்தி தேவனுடைய கரத்தில் ஒப்படைப்போம். அப்போது தேவன் நம்மோடு கூர்ந்து நல்லவராக வல்லவராக நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த ஒரு நன்மை என்று சொல்லும்போது அது எதை காண்பிக்கிறது? இந்த ஒரு நன்மை என்று சொல்லும்போது அது எதை காண்பிக்கிறது? இந்த ஒரு நன்மை என்று சொல்லும்போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பூரணமான ஆவிக்குரிய அனுபவம், இம்மையிலும் ஒரு பூரணமான ஒரு சமாதானத்தோடு கூடிய தேவனால் நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை காண்பிக்கிறது.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறோம், கர்த்தரை தேடுகிற காரியங்கள் நாம் எப்படி காணப்படுகிறோம். இந்த நாளில் கூட அதையெல்லாம் சிந்தித்து பார்த்து நாம் தேவனோடு நடக்க நம்மை முழுவதுமாக தாழ்த்தி ஆண்டவர் கரத்தில் ஒப்படைப்போம். ஆண்டவர் அப்போது நம்மோடு கூட இருந்து நிச்சயமாகவே ஒரு நன்மை குறைபட்டு போகாமல் எல்லா நன்மைகளாலும் நம்மை நிறைப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் அந்த நாளில் கூட கர்த்தரை தேடுகிற விஷயத்தில் நாம் உண்மை உள்ளவர்களாக இருந்து இந்த 3 காரியங்களுக்காகவும் நாம் ஆண்டவரை தேடும்போது நிச்சயமாகவே தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை மேற்கு மேல் ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். தேவன் நம்மை நடத்துகிற விதம் ஆசீர்வாதமாக இருக்கும். தேவன் நம்மை நடத்தி கொண்டு செல்கிற விதத்தில் ஒரு பெரிதான சமாதானம் காணப்படும். பிரச்சனைகளை எல்லாம் மாற்றி தெய்வம் ஒரு பெரிதான ஆசீர்வாதத்தை நம்ம கட்டளையிடுவார். அதனால் அந்த நாளில் கூட நம்மை முழுவதுமாக தாழ்த்தி தேவனுடைய கரத்தில் ஒப்படைப்போம். தேவன் விலையேற இந்த ஆசீர்வாதங்களை நம்மை நிறைக்கட்டும், நம்மை உயர்த்தட்டும், பலப்படுத்தட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே, இந்த நாளில் நாம் இந்த வசனத்தை சொல்லுகிறதாக மாத்திரமல்ல, இந்த வசனத்தின் மூலமாக நாம் ஆண்டவரை தேடுகிற விஷயத்தில் இந்த 3 காரியங்களில் உண்மை உள்ளவர்களாக நாம் காணப்படுவோம். அநேக ஜனங்களைப் போல நாம் இந்த வசனத்தை மாத்திரம் சொல்லுகிறவர்களாக காணப்படாமல் ஆண்டவரை தேடுகிற காரியத்தில் நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்கும்போது, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கும்போது, சத்தியத்தை அறிந்து பின்வாங்கி போகிற ஜனங்களுக்காக ஜெபிக்கும்போது, இழந்து போன கிருபாவரங்களுக்காக ஜெபிக்கும்போது நிச்சயமாக தேவனுடைய கரம் நம்மோடு இருந்து நாம் எண்ணுவதற்கு நினைப்பதற்கு மேலாக பெரிதான ஆசீர்வாதங்களை தரும். அதனால் அந்த நாளில் கூட இந்த 3 காரியங்களுக்காக நாம் தேவனை தேடுவோம். தேவன் நிச்சயமாகவே நம்மோடு கூட இருந்து நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களால் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். கிருபையும் சிநேகம் நிறைந்த நல்ல தெய்வமே, நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நீர் எங்களுக்கு தந்த நல்ல வசனத்துக்காக ஸ்தோத்திரம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் கிடக்கும் கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மை குறைவுபடாது என்ற வசனம் மூலம் நீர் எங்களோடு பேசினீர். இந்த நாளில் நாங்கள் கூட உம்மை தேடுகிற விஷயத்தில் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக, சத்தியத்தை அறிந்து பின்வாங்கி போன ஜனங்களுக்காக, இழந்து போன கிருபாவரங்களுக்காக உம்மை தேடக்கூடியவர்களாக எங்களை மாற்றி பெரிதான நன்மையை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. இந்த வசனங்கள் மூலம் நீர் எங்கள் ஒவ்வொரு ஆசீர்வாதங்க உங்கள் நன்மை நான் நிரப்புங்க. துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், கனமயமை செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா.